எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். பெருமைக்கும் கௌரவத்திற்கும் உரிய தமிழ்ச்சங்கத்தினுடைய முன்னை நாள் தலைவர், இன்றைய உபதலைவர் பேராசிரியர் சபா ஜெயராசா அவர்கள் இந்த உரைத்தொடரிலே 3 நாட்கள் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை கௌரவம் செய்தார்கள். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியிலே சங்கத் தொடர்பாலும் தமிழ் தொடர்பாலும் அவர்கள் செய்த இந்த பெரும்பணியை நன்றியோடு பாராட்டி அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே மங்கள விளக்கேற்றி வைத்த திரு கணபதி பிள்ளையர் தம்பதிகள் இந்த மண்ணிலே நான் மதிக்கின்ற ஒரு பேராளர். வெறுமனே வியாபாரத்துறையிலே இருக்கின்ற ஒருவராக நான் அவரை கருதுவதில்லை. ஆழ்ந்த தத்துவ ஞானத்தோடு தன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த பெரியவர் மங்கள விளக்கேற்றி வைத்திருக்கிறார். தம்பதியராக வந்து மங்கள விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் என்கிற பொழுது மனம் மகிழ்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தொடக்க உரையாற்றிய தம்பி ரகுவரன் அவர்கள் இந்த சங்கத்தினுடைய பதிப்பாளர் அமைப்பினுடைய தலைவர் என்று சொன்னார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக தமிழ்துறை தலைவராக செயல்படுகிறவர். அவருடைய வளர்ச்சி என் கண்முன்னே நிகழ்ந்த ஒன்று. தகுந்த ஒரு தொடக்க உரையாற்றி தனது ஆழத்தையும் திருக்குறளினுடைய ஆழத்தையும் ஒருங்கே அவர்கள் வெளிப்படுத்தினார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். சபையிலே கூடியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியறிதலையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு தரம் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். 8 நாட்கள் இன்றையோடு நிறைவடைகிறது என்பது மனதுக்கு சற்று கவலை. முதல் நாள் இந்த உரையை தொடங்குகிற பொழுது முதலாக ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக திருக்குறள் உரை செய்கிறேனே, இது எந்த அளவு தூரம் வெற்றி தரும் என்கின்ற அச்சம் என் மனதிலே இருந்தது. ஆனால் அந்த உரையை ஒரு பெருமதியான உரையாக ஆக்கி தந்தீர்கள். உங்களுடைய வருகையினாலும் வரவேற்பினாலும் அதை ஒரு பெருமதியான உரையாக ஆக்கி தந்தீர்கள். அதற்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்வதுண்டு, இந்த கடந்த 8 நாட்களாக எனக்கு ரொம்ப மதிப்பு. நானே என்னை புகழ்வதாய் தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். யதார்த்தத்தை சொல்கிறேன். தொலைபேசியிலே பாராட்டுகிறார்கள், நேரே பாராட்டுகிறார்கள், அன்பு செய்கிறார்கள், பொருள் கூட கொடுக்கிறார்கள். பெரியவர்கள் எல்லாம் பொருள் கொடுத்தார்கள். நான் மாணவர்களுக்கு சொல்வதுண்டு, நான் இங்கு சொன்னவற்றிலே என்னுடைய விஷயம் என்பது ஒரு தசம் ஒரு வீதம். இந்த விஷயத்துக்கு உரியவர் திருவள்ளுவர், அடுத்தது பரிமேலழகர். 2 பேர் தான். பெரியவர்கள் சொன்னதை சொன்ன என்னையே இவ்வளவு மதிக்கிறார்களே, அப்படியானால் அந்த பெரியவர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும், நம் இனம் எப்படி மதிக்க வேண்டும் என்று நான் சொல்வேன். அந்த அளவு மதிப்பினை நாங்கள் கொடுக்கிறோமா என்பது ஒரு சந்தேகம். நம்முடைய பேராயர் அவர்கள் வந்திருக்கிறார். திருவள்ளுவர் மேலே எல்லையற்ற அன்பு கொண்டவர். அவரிடமிருந்த பல நூல்கள் எனக்கு தானமாக அவர்கள் கொடுத்தார்கள். அந்த நன்றியறிதலையும் இந்த சபையிலே பாராட்டுகின்றேன். நம் இனத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய கொடை என்னவென்று கேட்டால், நான் எப்பவும் சொல்வதுண்டு, ஒரு தொடர் உரையிலே முதல் நாள் உரை கடைசி நாள் உரை 2ம் கொஞ்சம் சிதைவடையும். தவிர்க்க முடியாது. ஏனென்றால் முதல் நாள் தொடக்குகிற டென்ஷன், நிறைவு நாள் முடிக்கின்ற நன்றி உணர்ச்சி, இவையெல்லாம் சேர்ந்து ஏற்படுகிற குழப்பங்கள். சில வேளை இன்றைய உரையிலே தளர்வுகள் வந்தால் அதற்கு காரணம் அதுவென்று உணர்ந்து மன்னித்தருள்க.
மிகப்பெரிய ஒரு ஒரு சொத்து நமக்கு கிடைத்த பெரிய சொத்து திருக்குறள். அதை நாம் மறந்து போகக்கூடாது. நான் தமிழ்நாட்டிலே தேவகோட்டை என்ற ஊரிலே பேசுகிற பொழுது ஒரு முறை சொன்னேன், தமிழன் என்று ஒருவன் இருந்தால் அவன் வீட்டிலே கட்டாயம் திருக்குறள், திருவாசகம் 2 நூல்களும் இருக்க வேண்டும். இதை நான் சொல்லி அடுத்த ஆண்டு நான் போகிற பொழுது அந்த ஊரிலே அங்கே இருந்த இளைஞர்கள் சில பேர் ஒரு சங்கம் ஒன்றை அமைத்து இந்த 2 நூல்களையும் அந்த ஊரிலே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் வாங்கி கொடுப்பதை ஒரு தொண்டாக செய்திருந்தார்கள். எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்தது. எல்லா வீட்டுக்கும் வாங்கி கொடுத்திருந்தார்கள். படிக்காமல் வாங்கி வைத்திருந்து என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வதுண்டு, கடைசி சாமி அறையில் வையுங்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை, திருக்குறளும் திருவாசகமும் இருக்கட்டும். ஏனென்றால் நம் பிள்ளைகள் அதை கண்ணாலாவது பார்க்கட்டும். படிப்பது 2ஆம் பட்சம், முதல் காட்சிக்காவது அது வரட்டும். இவ்வளவு பெரிய விஷயங்களை சொன்ன அந்த பெருமனிதர்களை நாம் போற்றியது போதாது என்பது என்னுடைய கருத்து. நம் இனம் இன்னும் போற்ற வேண்டும் என்று நான் தாழ்மையாக உங்கள் எல்லோரிடமும் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இந்த திருக்குறள் உரையை தமிழ்ச்சங்கம் மிக சிறப்பாக நடத்தியது. நன்றி அறிதல் என்ற ஒன்று இருக்கிறது, அதை நான் பாராட்டியே ஆக வேண்டும். தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் கந்தசாமி அவர்கள் மிகுந்த அக்கறை காட்டினார்கள். அவரை நான் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக நினைத்துத்தான் சொல்கிறேன். அவரை பாராட்டுகிறேன் என்றால் தனி அவருக்குரிய பாராட்டு அல்ல, அது சங்கத்துக்குரிய பாராட்டு. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இது பற்றி அவர் என்னோடு மெனக்கட்டார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் கழகத்து இளைஞர்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும், நீங்கள் எங்கள் கழகத்திலே பேச வேண்டும் என்று கேட்கிற பொழுது நான் அதற்கு சம்மதிப்பது இல்லை. நாமே நம்மை வளர்த்து கொள்ள முயற்சிக்கக்கூடாது, உலகம் அதை தப்பாக கருதும் என்று நான் எவ்வளவோ மறுத்து, அதனால்தான் எங்கள் கழகத்தினுடைய தலைவன் சிவசங்கர் அவர்கள் அவர் மனைவி சார்பாக ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்தினார், எங்கள் கழகம் சார்பாக அல்ல. ஏனென்றால் நாங்களே நம்மை வளர்த்து கொள்வது போல நிகழ்ச்சி அமைக்கக்கூடாது என்ற அந்த கருத்திலே இருந்தபடியால் நான் அதற்கு ஒத்துக்கொள்வதில்லை. தமிழ்ச்சங்கம் கேட்ட பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சி தந்தது. ஏனென்றால் இடைக்காலத்திலே ஏதோ தமிழ்ச்சங்கமும் கம்பன் கழகமும் பகை கொண்ட கழகங்கள் என்பது போல ஒரு கருத்தை சில பேர் பரப்பினார்கள். ஒரு காலமும் நான் அப்படி நினைத்தவன் அல்ல. நான் ஒரு முறை தமிழ்ச்சங்கத்திலேயே சொல்லியிருக்கிறேன், இந்த பூஜையை நித்தியம் நைமித்தியம் என்று 2ஆக பிரிப்பார்கள். சில பூஜைகள் அன்றாடம் செய்யப்படும், சில பூஜைகள் விசேடங்களாக திருவிழாக்களாக செய்யப்படும். கம்பன் கழகம் செய்வது நைமித்தியம், தமிழ்ச்சங்கம் செய்வது நித்தியம். 2மே தேவை. இன்றைக்கு தமிழ்ச்சங்கம் கொழும்பிலே தமிழ்ச்சங்கத்தினுடைய செயல்பாடு என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது, யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. நான் கொழும்புக்கு வந்த பொழுது இருந்த அந்த செயல்பாட்டு வேகத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற வேகத்துக்கும் இடையிலே எவ்வளவோ தூரம் வித்தியாசம் இருக்கிறது. மிக நன்றாக செயல்படுகிறார். என்னை பேச அழைத்தமைக்காக இதை நான் சொல்வதாக தயவு செய்து யாரும் பாராட்டாக நினைக்க வேண்டாம், உள்ளதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த அமைப்பிலே இந்த திருக்குறளை பேச வேண்டும் என்று கேட்டபொழுது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, திருக்குறளை வேறொரு அமைப்பிலே சொல்ல அழைக்கிறார்களே என்ற மகிழ்ச்சி ஒன்று. மற்றது, தேவையில்லாமல் ஒரு பகையூட்டம் போன்ற ஒரு காட்சி இருந்ததே, அது தொலைகிறது என்பது ஒரு எண்ணம். இந்த 2ஐயும் மிக முன்னின்று நடத்தியவர் கந்தசாமி அவர்கள். அதற்கு நான் தனிப்பட்ட நன்றி சொல்ல கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கறைப்பட்டார். ஒரு வகையிலே என்னோடு போட்டி போட்டார்கள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இந்த மேடை அமைப்பு, இந்த விஷயங்களிலே நாங்கள் அளவுக்கு அதிகமான அக்கறை கம்பன் கழகத்திலே காட்டுவோம். சும்மா நீங்கள் மட்டும்தான் அதுக்கு சொந்தக்காரர் என்று நினைக்காதீர்கள், எங்களாலேயும் முடியும் என்று நான் செய்யாத பலவற்றை செய்து காட்டினார். மேடை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் கொண்டது. அதையெல்லாம் ரொம்ப ரசித்தேன். தமிழர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். வெறுமனே ஏதோ ஒரு வறட்சியாக இலக்கியம் சொன்னவர்கள் அல்ல, அனுபவித்து ரசித்து சொன்னவர்கள். தமிழ் மேடைகள் காட்சிக்கும் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற எனக்கு இந்த காட்சி மாற்றங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி தந்தன. இன்றைக்கு ஒருவர் சொன்னார், ஒரு அன்பர் சொன்னார், இன்றைக்கு கடைசி நாள் தீர்த்த திருவிழா, அதுதான் பச்சை சாத்தி இருக்கிறார்கள் என்றார். அது கூட பொருத்தமாகத்தான் இருந்தது. இப்படி ஒரு அன்பான ஒரு முயற்சி, அருமையான முயற்சி,
மிகுந்த கஷ்டப்பட்டு செயல்பட்ட கந்தசாமி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கழகம் சார்ந்த சில பேர் கேட்டார்கள், அவரை ஒரு தரம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். உண்மையிலே கந்தசாமி அவர்களுடைய உழைப்பு என்பது தமிழ்ச்சங்கத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய கொடை என்பதை என்னுடைய கருத்தாக சொல்லி, இனி இன்றைய உரைக்குள்ளே நுழைய வேண்டும் என்று கருதுகிறேன். பல பெரியவர்கள், என்னை விட அறிவில் சிறந்த, சமூகத்தில் தகுதி கொண்ட பல பெரியவர்கள் 8 நாளும் வந்து இந்த உரையை கௌரவித்தீர்கள். உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே நன்றி சொல்ல முடியாது என்றபடியால் உங்கள் ஒவ்வொருவர் திருவடிக்கும் என் பணிவார்ந்த நன்றியை தெரிவித்து இன்றைய உரைக்குள்ளே நுழைய வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு ஓர் உரை என்பது தலைப்பு. ஒவ்வொரு நாளும் நான் சொன்னது போல ஓர் என்றதற்கு இங்கும் ஒப்பற்ற என்று பொருள் எடுத்துக் கொள்ளுங்கள். திருக்குறளுக்கு உரை செய்தவர்கள் பல பேர். அதிலே மிகச்சிறந்த ஒருவராக கருதப்பட்டவர் பரிமேலழகர். என்னுடைய கருத்தின்படி திருவள்ளுவருக்கு தமிழினம் எவ்வளவு தூரம் கடமைப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு பரிமேலழகருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பரிமேலழகர் மட்டும் இல்லையானால் திருக்குறளை நாம் முழுமையாக தரிசித்திருக்க முடியாது. இது என்னுடைய சர்வ நிச்சயமான முடிவு. இந்த உண்மையை சில குறிப்புகளாலே பதிவு செய்வதுதான் இன்றைய என்னுடைய உரையினுடைய நோக்கம். பரிமேலழகர் இல்லாவிட்டால் திருக்குறளை நாம் முழுமையாக தரிசித்திருக்க முடியாது. பரிமேலழகர் பற்றி நம் தமிழுலகம் பெரிய பெருமை கொண்டிருந்தது. பிற்காலத்திலே இந்த இனம், சாதி முதலியவை புகுத்தப்பட்டு அதனாலே இனம் நம் தமிழினத்துக்குள்ளேயே கட்சிகள் பிரிந்த பிறகு அந்த இனம் சார்ந்த பார்வை, சாதி சார்ந்த பார்வை கொண்டு நாம் தமிழை காண தலைப்பட்டதனாலே பல பெரியவர்களை நாம் இழிவு செய்தோம். தமிழ் நூல்களிலே எந்த நூல்களை உயர்கல்விக்கு எந்த நூல்களை படிக்கலாம் என்று ஒரு வெண்பா இருக்கிறது. என்னென்ன நூல்கள் தமிழ் படிக்கிறவர்கள் அதி உயர் அறிவு பெறுவதற்கு எந்த நூல்களை படிக்க வேண்டும் என்று ஒரு வெண்பா இருக்கிறது. அந்த வெண்பாவை சொல்லுகிறேன். அதை உமாவதி சிவாச்சாரியார் எழுதுகிறார். அவர் ஒரு பேரறிஞர். சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை செய்தவர். சித்தாந்த அட்டகம் என்கின்ற 8 நூல்களை செய்த உமாவதி சிவாச்சாரியார் அவர் சொல்லுகிறார், உயர் அறிவு தமிழிலே பெற வேண்டுமானால் 6 நூல்களை கற்க வேண்டும் என்று ஒரு வரிசைப்படுத்தி இருக்கிறார். அதை வெண்பாவாக சொல்லியிருக்கிறார். சொல்லுகிறேன். வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம், தொல்காப்பியமே, தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை, ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம், தொகுசித்தி ஓராறும், தண்டமிழின் மேலாம் தரம். தமிழை ஒரு உயர்நிலையிலே கற்கப் போகிறாயா? இந்த 6 நூலை நீ கற்க வேண்டும். வள்ளுவரை படி, மணிவாசகரை படி, தொல்காப்பியம் படி, பரிமேலழகர் உரை படி, தொண்டர் புராணம் படி, சிவஞான சித்தி படி. 6 நூல்களை சொல்லுகிறார். தொகுசித்தி ஓராறும், தண்டமிழின் மேலாம் தரம். இது என்னுடைய குருநாதர் சொன்னது. நான் இந்த இடத்திலே இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். ரகுவரன் அவர்கள் அதை சுட்டி காட்டினார்கள். நான் சொன்ன திருக்குறளிலே ஏதாவது நன்மை, உயர்வு இருந்தால் அதை எனக்கு பிச்சை போட்டவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அந்த நன்றியையும் நான் சொல்லாமல் போய்விடக்கூடாது. முதல் திருக்குறளிலே எனக்கு ஒரு ஆர்வத்தை, விருப்பத்தை உண்டாக்கியவர் என் குருநாதர் வித்துவான் வேலன் அவர்கள். திருக்குறளை அவர் சொல்லுகிற பாணியே ஒரு தனி. வாழ்க்கை அனுபவத்திலே அவர் திருக்குறள் சொல்லுகிற பொழுது பதிவது போல நான் வேறு யார் சொல்லியும் அந்த திருக்குறளை அவர் பொருத்தமான இடத்திலே பொருத்தமான குறள் சொல்லி எங்கள் நெஞ்சத்தை அள்ளுவார். அவர் இப்பொழுது இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே வந்து உட்காருகிற பொழுது அவர்களை எல்லாம் நினைப்பேன். அவர்கள் இருந்தால் எவ்வளவு மகிழ்வார்கள் என்று நான் நினைப்பேன். அவர்தான் அந்த தூண்டுதலை தந்தவர். அதற்கு பிறகு என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த பொழுது முதல் திருக்குறள் பற்றி ஒரு நூல் என்ற தலைப்பிலே அவர்கள் பேசினார்கள். அது எங்கேயோ ஒரு பேச்சு, நான் பேசுவது எங்கேயோ ஒரு பேச்சு. அது அடுத்த ஈர்ப்பு. அதற்கு பிறகு நான் படித்த எங்களுடைய இலக்கண வித்தகர் அவர்தான் அந்த கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து, எண்ணல் எல்லாவற்றையும் திறந்து திருக்குறள் காற்று என்மேல் படும்படி செய்தவர். அந்த பெரியவர்களை நான் போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் தான் சொல்லி இந்த பாடல் எனக்கு தெரியும். தமிழினுடைய தகுதி உயர வேண்டுமானால் இந்த 6 நூல்கள் கற்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு எங்கள் வித்தகர் ஐயா சொல்வார், இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது கவனி. இந்த 6 நூலிலே 5 நூல் மூல நூல்.
திருக்குறள், திருவாசகம், தொல்காப்பியம், சிவஞான சித்தி, பெரிய புராணம் 5 நூலும் மூல நூல். இந்த மூல நூல்களுக்கு சமமாக ஒரு உரை நூலை சேர்த்திருக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். அந்த நுட்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உரை நூல் என்பது ஒருவர் செய்த நூலுக்கு எழுதுகிற விளக்கம். அதை ஒரு நூலாகவே உண்மையிலே கொள்ள முடியாது. ஒருவர் செய்த நூலுக்கு எழுதுகிற உரை என்பது அந்த நூலுக்கு செய்யப்படுகிற விளக்கம். விளக்கத்தை ஒரு நூலாக கொள்ள முடியுமா? நீங்கள் நினைத்து பாருங்கள். உமாபதி சிவாச்சாரியார் போன்ற ஒரு பேரறிஞர் அந்த விளக்கத்தையும் ஒரு நூலாக கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார். 6 நூல்கள், 5 நூல்கள் மூல நூல்கள், ஒரு நூல் உரை நூல். செல்லு பரிமேலழகன் செய்த உரை என்று அந்த உரை நூலையும் ஒரு மூல நூலாக படி என்கிறார். என்ன காரணம்? பரிமேலழகர் ஒரு உரையை படிக்கிற பொழுது ஒரு கிட்டத்தட்ட அவர் செய்திருக்கிற வேலை என்பது ஒரு புது நூல் செய்திருக்கிற வேலை செய்திருக்கிறார். வியப்பான விஷயம் செய்திருக்கிறார். சொல்லு சொல்லாக, எழுத்தெழுத்தாக படித்திருக்கிறார். நான் எங்கள் வித்தகர் ஐயாவிடம் ஒரு முறை கேட்டேன், ஐயா, இந்த உரையாசிரியர்கள் மூலமாக உரையாசிரியர்களுடைய சிறப்பு என்ன? எனக்கு அதை விளங்கவில்லையே. ஏனென்றால் ஒரு காலத்திலே ஒரு கருத்து இருந்தது, உரைகளை படிப்பது தவறு என்று நவீன அறிஞர்கள் பல பேர் சொன்னார்கள். ஏனென்றால் சொந்த பார்வையை நாம் தொலைத்து விடுகிறோம் என்பது அவர்கள் சொல்கிற கருத்து. பரிமேலழகரோடாக திருவள்ளுவரை பார்க்கிற பொழுது நமக்கென்று வருகிற சொந்த பார்வையை நாம் தொலைத்து விடுகிறோம், ஆகவே அது வேண்டாம் என்று ஒரு பகுதியினர் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. ஏனென்றால் என்னுடைய சொந்த பார்வை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அவர்கள் இருந்து படித்து செய்த வேலை என்பதை நான் கனவிலும் நினைக்க முடியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு சொந்த பார்வை இருக்கிறது, நான் ஒரு டம்ளரிலே தண்ணி எள்ள போகிறேன் என்பதற்காக ஒரு கடலை நிராகரிக்க முடியுமா? அதை கைவிட முடியுமா? பரிமேலழகர் செய்த வேலை என்ன? நான் வித்தகரிடம் கேட்டேன். வித்தகர் ஐயாவும் நானும் பிற்காலத்திலே ஒரு நண்பர்கள் போல பழகுவோம். உரிமையாக அவரிடம் நான் எதையும் கேட்கலாம். நான் முன்பும் ஒரு தரம் சொல்லியிருக்கிறேன். அவரிடம் நான் கேட்டேன், காமம் எந்த வயதிலே போகும் உங்களுக்கு இருக்கிறதா என்று கூட கேட்டிருக்கிறேன் அவரிடம். ஒரு ஆசிரியமான உரையாடலாகவே அதை நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீர்கள் என்பது தெரியும். ஐயா, காமம் எந்த வயதிலே போகும், உங்களுக்கு இது இருக்கிறதா? 85 வயதிலே அவரிடம் நான் இதை கேட்கிறேன். அட்டிப்பார்கள். வேறவாதியார் அண்டையோடு கலைச்சிருப்பான். அவர் அதையும் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து சிந்தித்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னார், காமம் உங்களுக்கு இருக்கிறதா என்று நான் கேட்டவுடனே உடல் அளவிலே இல்லை என்று பதில் சொன்னார். எப்பேற்பட்ட பெரியவரை நினைத்து பாருங்கள். இன்னும் மனதிலே அதன் தாக்கங்கள் உண்டு என்பதை மறைமுகமாக ஒரு மாணவனுக்கு எவ்வளவு நாகரிகமாக சொல்ல முடியுமோ அப்படி சொன்ன ஒரு பெரியவர். அவரிடம் நான் கேட்டேன், ஐயா, உரையாசிரியருடைய சிறப்பு என்ன? அவர் எதையுமே அழகாகத்தான் சொல்வார். நுட்பமான விஷயங்களை கேட்டால் அவர் பதில் சொல்வது போல வேறு எவராலும் பதில் சொல்ல முடியாது. கல்விக்கும் கேள்விக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு முறை கேட்டேன். கல்விக்கும் கேள்விக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நூலை தன்னறிவு கொண்டு காண்பது கல்வி, உயர் அறிவாளன் ஒருவனுடைய அறிவு கொண்டு காண்பது கேள்வி என்றார். சின்ன சின்ன விளக்கம்தான் அது. நாங்கள் அப்படி வரையறை செய்ய முடியாது. அவர் அழகாக வரையறை செய்து சொல்வார். உரையாசிரியர்களுடைய சிறப்பு என்ன என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நாங்கள் ஒரு நூலை படிக்கிற பொழுது சொல்லிலே இருந்து பொருளுக்குள்ளே போகிறோம். அவர் சொன்ன வார்த்தை, சொல்லிலே இருந்து பொருள் தேடுகிறோம். அவர்கள் பொருள் நிலையிலே சமப்பட்டு சொல்லை காண்கிறார்கள் என்றார். நான் சொல்வதனுடைய நுட்பம் கற்றவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நான் ஒரு பாடலை பார்த்தால் அந்த சொல் என்ன பொருள் தருகிறதோ அந்த சொல்லை வைத்துக்கொண்டு பொருளுக்குள்ளே நுழைய நினைக்கிறோம். வித்தகரையா சொல்கிறார், திருவள்ளுவர் அறம் என்ற பொருளிலே எவ்வளவு உயர் நிலையிலே நின்றாரோ அவருக்கு சமமான உயர்நிலையிலே நின்றவர் பரிமேலழகர். அதனாலே பொருள் அவருக்கு தெரிகிறது. இங்கே சொல்லுக்குள்ளே இருந்து அவர் பொருளுக்கு போகுது. பொருள் லெவலில் அவர் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறார். அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறபடியால் திருவள்ளுவர் போடுகிற ஒவ்வொரு சொல்லும் இந்த பொருளோடு தான் வந்து விழுந்திருக்கிறது என்பது அவருக்கு புரிகிறது. அது உரை படித்தால் தெரியும். அவர் ஒவ்வொரு சொல், சில இடங்களிலே ஒரு அக்ஷரத்துக்கு கூட பொருள் சொல்லுவார். ஏன் இந்த இடத்திலே இந்த எழுத்து வர வேண்டும்? தமிழிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, எழுத்தண்ணி படித்தல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பல பேர் அதுக்கு பிழையான அர்த்தம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுத்தண்ணி படித்தல் என்றால் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் எழுத்தை எண்ணி. ஒரு புத்தகத்திலே எத்தனை எழுத்து இருக்குன்னு கூட இவர் சொல்லுவார். அது லூசன் தான் அப்படி படிப்பான். புத்தகத்தில் எழுத்துன்றது ஒரு வேலையா? இதில் என்ன கட்டித்தனம் இருக்கிறது? எழுத்தை எண்ணி வச்சு அது சும்மா ஒரு வித்தைக்கு பண்ணுற வேலையை சில பேர் இருக்கார்கள். திருக்குறளை தலைகீழாக சொல்கிறது, மேலே இருந்து கீழே சொல்கிறது, கீழே இருந்து மேலே சொல்கிறது, இப்படி பண்ணுவார்கள். இது சும்மா வெறும் வித்தை. அறிவுக்கு அதிலே பயன்பாடு ஒன்றும் கிடையாது.
எழுத்தெண்ணுவதென்று எழுத்துக்களை எண்ணுவதல்ல, ஒரு எழுத்து கூட இந்த இடத்திலே ஏன் வர வேண்டும் என்று பொருளை நோக்கி எண்ணுவது, அதுதான் எழுத்தெண்ணுவது. இந்த அச்சரம் இந்த இடத்திலே ஏன் விழுந்திருக்கிறது என்று எண்ணி பார்த்து சொல்வது, அதுதான் எழுத்தை எண்ணி படித்தல். அதாவது இந்த எழுத்து இதில் ஏன் வந்திருக்கிறது என்று அதனுடைய கருத்து நோக்கி எண்ணுவது, அதுதான் எழுத்தெண்ணி படித்தல். அப்படி படித்தவர் பரிமேலழகர். ஒவ்வொரு அச்சரமும் அவருக்கு புரிகிறது. நான் சொல்றேன் பாருங்க, கருத்தொருமைப்பாடு வந்துவிட்டால் சொற்களிலே இருக்கக்கூடிய நுட்பங்கள் அப்பொழுதுதான் உண்மையாக வெளிப்படும். இப்போ நான் நினைக்கிற வார்த்தைகள் எண்ணத்தை என் வார்த்தைகள் முழுமையாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்காது. என்னுடைய எண்ணமும் உங்களுடைய எண்ணமும் ஒன்றாக இருந்து விட்டால் பிறகு வார்த்தைகள் கூட இரண்டாவது பட்சம்தான். வார்த்தைகள் கூட இரண்டாவது பட்சம்தான். எண்ணம் ஒருமைப்பாடு வந்துவிட்டால் பிறகு நான் சொல்வது எல்லாம் இதுதான் என்று அவர்களுக்கு புரியும். இப்போ வீடுகளில் பாருங்கள், உங்களுக்கு அனுபவத்திலேயே தெரியும், ஒரு குடும்ப சூழ்நிலையிலே ஏற்படுகிற ஒரு உணர்ச்சி அந்த நேரத்திலே பேசுகிற பேச்சுக்கான பொருளை அவர்களுக்கு மட்டும் விளங்கப்படுத்தும். சில நேரத்திலே அந்த சொல் அந்த பொருளை குறிக்கிறதுக்கு நேரெதிரான சொல்லாக கூட இருக்கும். அதங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைய படிப்பிக்கிறாரப்பா, பிள்ளைய ரிசல்ட்ஸ் ரொம்ப மோசமான ரிசல்ட்ஸ், முழுப்பாடம் ஃபெயில் விட்டு வந்துட்டான். அதுக்கு ஒரு தனிக்கட்டித்தனம் வேணும். ஏண்டா சும்மா வகுப்பில் காதில் கேட்டு ஒரு கேள்வி எழுதினா கூட கொஞ்சம் மார்க்ஸ் வருமே. ஓலஃப் எடுக்கிறன்றது லேசான வேலை இல்லை, அதை 3 தரம் செய்தால் நான் அந்த அனுபவம் கொண்டு சொல்கிறேன். அப்போ அப்படி மக்குத்தனமாக ஒருத்தன் சோதனையில் ஃபெயில் விட்டு வருகிறான். வீட்டு சூழ்நிலையே டென்ஷன். அப்பா பட்ட பாடம் அம்மாவுக்கு தெரியும், அந்த வீட்டில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும். தகப்பன் களைச்சு போய் இருக்கிறார், பெடியன் வர்றான். அன்றைக்கு இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். தகப்பன் சொல்கிறார், நீ பெத்த கெட்டிக்காரன் வர்றான், நீ பெத்த கெட்டிக்காரன் வர்றான். இங்கே கெட்டிக்காரன் என்ற சொல்லுக்கு நாங்கள் வைத்திருக்கிற அகராதியில் வைத்திருக்கிற அர்த்தம் என்ன? ஆற்றலாளன் என்பது கெட்டிக்காரன் என்ற சொல்லுக்கு நாங்கள் வைத்திருக்கிற அர்த்தம். இந்த இடத்திலே அதற்கு அர்த்தம் என்ன? கெட்டிக்காரன் என்ற சொல்லுக்கு என்ன பொருளுண்டோ அதற்கு நேர் மறுதலை பொருள், மடையன் என்று பொருள். கெட்டிக்காரன் என்ற சொல்லுக்கு அந்த நேரத்திலே அப்பா சொல்லுகிற பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் மடையன் என்று அர்த்தம். ஆனால் என்ன ஆச்சரியம், அப்போ இது மற்றவர்களுக்கு விளங்குமா விளங்காதா? நாங்கள் வழக்கமா கெட்டிக்காரன்டா கெட்டிக்காரன் தான், நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழி. அப்போ அப்பா கெட்டிக்காரன் வந்தோடனே அம்மா சில நேரத்தில் யோசிப்பாவோ, இப்படி இந்த ரிசல்ட்ஸை இவர் மாறி கறி பார்த்துட்டாரோ, 3 ஏன்னு நினைச்சிட்டாரோ. அம்மாவுக்கு அப்பா என்ன சொல்கிறாருன்னு தெளிவாக விளங்கும். ஏனென்றால் உணர்வு ஒன்றிய நிலையிலே அந்த வீடு இருக்கிறது. ஆகவே அப்பா கெட்டிக்காரன் என்று சொன்னது மடையன் என்ற அர்த்தத்திலே தான் என்பதை தாய் விளங்கி கொள்கிறாள், கூட இருக்கிற பிள்ளைகள் விளங்கி கொள்கிறார்கள். இப்போ பாருங்க, உணர்வு நிலையிலே ஒன்றுதல் வந்துட்டால் மொழியை எப்படி பயன்படுத்தினாலும் அந்த ஒன்றுதல் உணர்வு உள்ளவர்கள் அந்த மொழி எதற்கு பயன்படுத்தது என்று இனம் கண்டுபிடிப்பார்கள். அப்படி கண்டுபிடித்தவர்கள் தான் உரையாசிரியர்கள். நூலாசிரியர்களுடைய மனநிலையிலே நின்று அவர்கள் கருத்து நிலையிலே நின்றபடியால் நூலாசிரியன் பாவிக்கிற சொற்கள் இன்ன காரணத்திற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை 100% தெரிந்து கொண்டு அதை நமக்கு தெளிவு செய்தவர்கள். அப்படி இல்லாவிட்டால் நாம் தவறுதலாக தெளிவு செய்வோம். எத்தனை திருக்குறளுக்கு நாங்கள் பிழையான பொருள் பண்ணி கொண்டோம், எத்தனை திருக்குறளுக்கு பிழையான பொருள் பண்ணி கொண்டோம். அது தவிர திருக்குறள் பிழையான விஷயத்தை சொல்லி இருக்கிறது என்றே நாங்கள் பல பேர் நினைக்கிறோம். அப்படி கூட ஒரு துர்வாக்கியம் வந்து விட்டது. ஒரு ஆசிரிய கருத்தரங்கு நடந்தது, கொழும்பிலே தான் நடந்தது. அங்கே எந்த பெயர்கள் ஒன்று நான் சொல்லுவேன். ஆசிரியர் கருத்தரங்கு நடந்தது. அதிலே திருக்குறள் பாடம் உரையாற்ற என்னையும் கூப்பிட்டிருந்தார்கள். அந்த ஆசிரியர்களுக்கு பொறுப்பான ஒரு ஆசிரிய ஆலோசகர், இப்போ பதவிகள் நிறைய வந்து விட்டது. ஆசிரிய ஆலோசகர் ஒருவர், அவர் தான் அதை நடத்துகிறார். அவர் என்னை கூப்பிட்டு அந்த உரைக்கு போன பொழுது எனக்கு சொன்னார், நீங்கள் கொஞ்சம் அதை வித்தியாசமாக அந்த உரை நிகழ்த்த வேண்டும். எனக்கு அதுவே விளங்க இல்லை. வாயால் பேசாமல் மூக்கால் பேச சொல்கிறாவோன்னு யோசித்தேன். அது என்ன வித்தியாசம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், திருக்குறளில் இந்த காலத்துக்கு பொருந்தாத சில விஷயங்கள் இருக்கின்றன, அதை நீங்கள் ஏதாவது ஒரு வேறு அர்த்தம் சொல்லி அதை காப்பாற்ற வேணும். திருவள்ளுவரை நான் காப்பாற்ற வேணுமா? அவருடைய பதவி ஆசிரியர் ஆலோசகர். அப்போ ஆசிரியர்மாருடைய நிலை என்ன ஆகும் என்று நினைத்து கொண்டேன். நான் அவரிடம் கேட்டேன், என்ன நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு எனக்கு கொண்டு சொல்லுங்களேன், அந்த பிழையான விஷயம் என்னென்று சொல்லுங்கள், நான் அதை பார்த்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு நான் அவரை சமாளிக்க கொண்டு போய் கேட்டோன்னு அவர் சொன்னார். இப்போ டக்குனு அவர் இயல்பாக சொன்னார். இப்போ பாருங்கள், கற்றதனாலாய பயன் நற்றால் தோழர், கடவுளை கும்பிடுறது என்று கல்வியினுடைய பயன் கடவுளை கும்பிடுறது என்று போட்டிருக்கிறார். அதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்துமா? படிக்கிறது கடவுளை கும்பிடத்தான்னு சொன்னால் இன்றைய படியனை ஏற்பானா?
ஆகவே இதுக்கு நீங்கள் ஏதாவது வேறு விளக்கம் சொல்லுங்க. இது அவ எனக்கு சொல்கிற புத்திமதி. பாருங்கள், நம் பிழையை நூலாசிரியனுடைய பிழையாக்குகிறோம். நம்மாலே சரியா சிந்திக்க முடியலை, அதை என்ன கொண்டு போய் செய்கிறோம்? நூலாசிரியன் பிழையா பண்ணிவிட்டானா. பரிமாளர்களை ரகுவரன் சொன்னார். அதே போல பரிமாளர்களும் சில பேர் குற்றம் சாட்டுகிறார்கள், காலத்துக்கு ஒவ்வாத கருத்து சொல்லி இருக்கிறார் என்று. காலத்துக்கு ஒவ்வுவது என்பது நாம் நினைக்கிற நினைப்பை அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதல்ல. அவர் சொல்லுகிற கருத்து எக்காலத்துக்கும் பொருந்துமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருவள்ளுவர் 2 நிலை கடவுளை கும்பிடு, கல்வியினுடைய பயன் கடவுளை வணங்குதல் என்று சொல்கிறாரே, அது என்ன? பொருந்தாத ஒரு கருத்தா? கற்றதனால் ஆய பயன் நற்றால் தொழல் என்று சொன்னாரே, அது காலத்துக்கு பொருந்தாத ஒரு கருத்தா? தயவு செய்து அதை நாம நினைச்சு பார்க்கிறதே இல்லை, உடனே சும்மா சொல்லிடுறோம் என்றால் அவர்கள் சொல்றது சரி போலவும் இருக்கிறது. அப்போ படிக்கிறது என்னதுக்குண்டா, சாமியை கும்பிட்றதுக்கு. என்னையே ஒரு காலத்தில் எங்கள் வீட்டிலேயே பகடி பண்ணினாங்க. நான் கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போவேன் சின்ன வயசில். அப்போ நீ என்ன பூசாரிக்கு படிக்கிறியோன்னு கேட்பினோம் எங்கள் வீட்டிலேயே. பூசாரிக்கு படிக்கிறியோன்னு. அப்போ கல்வியினுடைய பயன் கடவுளை தொழுதல் என்று சொன்னால் இன்றைய இளைஞன் ஏற்க மாட்டான்ட்டு அந்த அம்மா நினைக்கிறதுல பெரிய தப்பும் இல்லை. ஆனால் அதை ஏன் வள்ளுவன் சொன்னான் என்று நாம் நினைத்து பார்க்கவில்லையே. என் குருநாதர் தான் அதை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினார். கல்வியினுடைய பயன் கடவுளை வணங்குதல் என்றால் படிப்படியான முடிவு பயன் அது. கல்வியினுடைய பயன் என்ன? நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன். நிறைய புதியவர்கள் இருக்கிறபடியால் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. கல்வியினுடைய பயன்பாடு என்னவென்று கேட்டால், இந்த உலகத்திலே நாம் அப்படி ஒரு உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். பயன் இல்லாமல் எந்த காரியமும் செய்வதில்லை, அது நமக்கு ஒரு தீர்மானம். ஆகவே படி என்று சொன்னால் படியும் கேட்பான். படிக்கிறது எதற்காக, ஏன் படிக்க வேண்டும்? இது ஒரு கேள்வி. கல்வியினுடைய பயன் என்ன? அப்போ நம் பெரியவர்கள் சொன்னார்கள், கல்வியினுடைய பயன் என்னவென்றால் அறிவு. நான் பல இடத்துல இதை சொல்லி திட்டம் வாங்கியிருக்கிறேன். கல்வியினுடைய பயன் அறிவென்றால் கல்வி வேறு அறிவு வேறா? இது ஒரு கேள்வி. ஏனென்றால் இன்றைய சமுதாயம் கல்வியையும் அறிவையும் ஒன்றாக கொள்கிறது. அதனாலே கற்றவர்கள் எல்லாம் அறிவாளிகள் என்றும் அறிவாளிகள் எல்லாம் கட்டாயம் கற்றிருக்க வேண்டும் என்று 2 மயக்கமான கருத்து நம் சமுதாயத்திலே உண்டு. இவர் தன்னை காப்பாற்ற பார்க்குறாருன்னு சில பேர் நினைக்கிறது எனக்கு புரியுது. கல்வி வேறு அறிவு வேறு. அதனாலே தான் திருவள்ளுவரை என்ன செய்கிறார், பொருட்பாலிலே கல்வி என்று ஒரு அதிகாரம் வைத்து அறிவுடைமை என்று இன்னொரு அதிகாரம் வைக்கிறார். 2ம் ஒன்றானால் அவர் 2 அதிகாரம் வைப்பாரா? கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நான் சொல்கிறது உண்டு, வெளியிலே இருந்து நாம் உள்ளே அனுப்புவது கல்வி, உள்ளே இருந்து வெளியிலே வருவது அறிவு. அதுக்கு நான் அப்படி ஒரு விளக்கம் வைத்திருக்கிறேன். கல்வி, நான் வெளியிலே இருந்து செய்திகளை உள்ளனுப்புகிறேன் பாருங்கள், அது கல்வி. அது உள்ளே போய் என்னுடையது ஆன பிறகு அது ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன செய்கிறார்கள், கற்ற உடனே அதை வெளிக்கொண்டு நினைக்கிறார்கள். அது சரியா இருக்காது. நான் அதுக்கு சொல்கிற உதாரணம், சாப்பிட்ட சாப்பாடு உள்ளுக்கு போய் கொஞ்சம் செமிச்சால் அது சக்தியாக மாறும், உடனே வெளியில் வந்தால் சக்தியாக மாறும். கன பேருடைய பேச்சில் சக்தி தான் இருக்கிறது. சாப்பிட்டதை அப்படியே கக்குறான், உடனே சாப்பிட்டதை கக்குறான். அதை உள்ளுக்கு செமிச்சு ரத்தமாகி சக்தியாக மாற்ற வேண்டும். உள்ளே அனுப்பின சாப்பாடு இருக்கிறதே அது கல்வி, வெளியிலே வந்த சக்தி இருக்கிறதே அது அறிவு. இது சொந்தம். அதுக்கு ஆன்மாவும் அதற்குரிய தயார் நிலையிலே இருக்க வேண்டும். இதை எனக்கு ஒரு தோட்டக்காரன் விளக்கம் செய்தான். நான் சொல்லி இருக்கிறேன் பல இடங்களிலே. ஒரு தோட்டக்காரன் விளக்கம் செய்தான். ஒரு தண்ணி இறைக்கிற மெஷின் கொண்டு போறான் கிணத்தடிக்கு. ஒரு தோட்டக்காரன், எங்கள் ஊருக்கு நான் போன புதுசு, கிராமம். அவனை கேட்குறேன், இது என்ன மெஷின்? எனக்கு அப்போ தெரியல இது என்ன மெஷின். இது தண்ணி இறைக்கிற மெஷின் என்றான். நான் கேட்டேன், இது என்ன செய்யும் என்று கேட்டேன். இது தம்பி தோட்டத்துக்கு தண்ணி இறைக்கலாம்ன்றான். எனக்கு அது ஒரு ஆசை, அதை என்ன மாதிரி இறைக்கும் என்று பார்க்க உண்டு. அவனுக்கு பின்னால் போகிறேன். கிணத்தடியில் கொண்டு போய் இந்த மெஷினை வச்சான். பெரிய பைப் உருட்டி கட்டியிருந்தான், அவுத்து கட்டி கிணத்துக்குள்ளே விட்டான். நான் அந்த வாயையே பார்த்து கொண்டு கேள்வி, தண்ணி இறைக்க போகிறது இறைக்கிற போகிறது என்றால் அந்த ஒரு பக்கம் வாய் ஒரு பக்கம் வயிறு போட்டு கீழே விட்டாச்சு, தண்ணி இறைக்க இல்லை. இவன் என்ன செய்தான், அடுத்த வேலை செய்தான். வாளி கொண்டு வந்துட்டான். அந்த வாளியை கட்டி கிணத்துக்குள்ளே விட்டு தண்ணியை அள்ளி மெஷினுக்குள்ளே இவன் அதை விடுறான். நான் நிப்பாட்டு, நீ தண்ணி இது இறைக்கும்னு சொன்னீங்க, நீ இப்போ இதுக்குள்ளே தண்ணி இறைக்கிறியே, இது என்னடா வேலைன்னு கேட்டேன். மெஷின் தானே தண்ணி, இப்போ மெஷினுக்குள்ளே நீ அள்ளி தண்ணி ஊற்றுறியேன்னு கேட்டான். அவன் ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னான். தம்பி இது ஊற்றினா தான் தம்பி உள்ளுக்கு இருக்கிற தண்ணி வெளியில் வருமாட்டான். உள்ளுக்கு இருக்கிற தண்ணி வெளியில் வரும். அதாவது தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கயிறு போட்டு இழுத்து விட்டான் பாருங்க, முதல் விட்ட தண்ணி கக்கிச்சுது, பிறகு உள்ளுக்கு இருக்கிற தண்ணி தொடர்ந்து வந்தது. நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, புது பேச்சாளர்கள் பேசுகிற பொழுது டக்குண்டு இனங்காணலாம். என்னவென்று கேட்டால் விட்ட தண்ணி கக்குவார்கள். அதாவது இயேசுநாதர் சொன்னார், சோக்ரட்டிஸ் சொன்னார்,
வள்ளுவன் சொன்னான், கம்பன் சொன்னான், இளங்கோ சொன்னான், இப்படியே சொல்ல கடைசியாக கேட்கணும் அவர்கிட்ட, நீங்கள் என்ன காலம் சொல்ல வர்றீர் என்றா இவையெல்லாம் சொன்னதைத்தான் நான் சொல்ல வர்றேன். விவேகானந்தரை கேட்ட பொழுது சொன்னார், உங்களுக்கும் பரமஹம்சருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்ட பொழுது சொன்னார், இவர் பேரறிஞர், விவேகானந்தர் பேரறிஞர், ஒரு நூலை இப்படி பக்கமாக தட்டிட்டு விஷயம் முழுவதும் சொல்லுவார், அப்பேற்பட்ட அறிஞர், காந்த அறிவு அவருக்கு இருந்தது. அவரிடம் கேட்ட பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் படிப்பறிவே இல்லை, தாய்ப்பாஷையே அவருக்கு சரியா தெரியாதான், வங்காள மொழியே அவருக்கு சரியா தெரியாதான், அப்படிப்பட்ட மக்கு. இப்பேற்பட்ட அறிஞன் அந்த மக்கள் போய் குருவாக ஏற்றுக்கொண்டார். இவர்கள் கேட்டார்கள், அதனையும் அவரை போய் நீர் கேட்டு நீங்கள் எவ்வளவு படித்தவர்கள், அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு கேட்டோன்னே அவர் சொன்னாராம், நாங்கள் சொல்பவை மேற்கோள்கள், நாங்கள் சொல்பவை மற்றவர்கள் சொல்லுகிற மேற்கோள்கள், சுவாமி சொல்வது அனைத்தும் மேற்கோள் என்றார். நாங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற மேற்கோளை கல்வியாக படித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சுவாமி படிக்கவில்லை, ஆனால் அவர் சொல்வதெல்லாம் மேற்கோள் என்றாராம் விவேகானந்தர். அதுதான் அந்த உள்ளே இருந்து வர்றது வெளியிலேருந்து வர்றது. அதாவது சில பேர் அந்த புதுசாக படித்தவன் அப்படி படித்ததை துப்பி கொண்டிருப்பான், அது அறிவாக அங்கீகரிக்க வேணும் என்று வேற ஆசைப்படுவான். ஆனால் அது கற்றவர்களுக்கு தெரியும், இது பாவம், இப்போ தான் இவன் அனுபவம் இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கான். மெஷினை போட்டு தண்ணியை இடித்தோடனே முதல் உள்ள விட்ட தண்ணி தள்ளி பிறகு உள்ளுக்கு இருக்கிற தண்ணியை இழுக்கும், ஆன்ம அறிவு வெளிப்படும், அதுக்குத்தான் அறிவு என்று பெயர். உள்ள விடுறது இருக்கிறதே அது கல்வி. அப்போ கல்வி விட வேணுமா, கல்வியே தேவையில்லைன்னா அதுக்கும் தேவை, இது போனால் தான் அது சரி வரும், இது போய் கொஞ்சம் நிற்க வேணும். இந்த மிஷினில் ஒரு வேலை இருக்குது பாருங்கள், தண்ணி இறக்கிற மிஷினில் கீழே ஃபுட் வேல்வெண்ட் ஒன்று போட்டுவார்கள். ஃபுட் வேல்வெண்ட் அது என்ன செய்யும் என்றால், தண்ணியை இங்கேருந்து போகிற தண்ணியை கீழே போக விடாது, மேலே இழுக்கிற தண்ணியை மேலே கொண்டுறவன். ஃபுட்வேல் ஓட்டையாக இருந்தால், ஒரு மிஷினில் ஃபுட்வேல் ஓட்டையாக இருந்தால் நீங்கள் தண்ணி விட 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 அது உள்ளுக்கு போய்கொண்டே இருக்கும், தண்ணி வரைக்காது. சில அறிஞர்களும் அப்படி இருக்கிறார்கள். நான் அவர்களை பகடி பண்ணுறது, அவர்கள் சொல்வார்கள், நான் 98 வரையும் படித்து கொண்டிருக்கிறேன்டா, பாவம் ஆளுக்கு ஃபுட்வேல் ஓட்டேன்ட்டு நான் நினைச்சு கொள்வது, ஏன்னா போக போக உள்ளுக்கு போதே தவிர ஒன்றும் வெளியில் வர்றதா இல்லை. ஆகவே நுண்ணறிவு என்பது, கல்வியினுடைய பயன் என்பது அறிவாக வெளிப்பட வேண்டும். உள்செல்லுகிற கல்வி உள்ளே தொட்ட உடனே அவனுடைய ஆன்ம அறிவு அவனுக்குள்ளாலே புறப்பட்டு வெளிவருகிற பொழுது அதுக்கு அறிவு என்று பெயர். கல்வியினுடைய பயன் அறிவு. அடுத்தது, இது நான் இது உரைக்கு அப்பால் சொல்லுகிறேன், ஆனால் திருக்குறள் சொல்லுகிற அடிப்படை தர்மம், இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை இல்லை கற்றவர்கள் கல்லாதவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். கல்வியினுடைய பயன்பாடு அறிவாக இருக்க வேண்டும். அடுத்தது, அறிவினுடைய பயன்பாடு ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத பட்சத்திலே நீங்கள் எவ்வளவு அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் அதனாலே சமுதாயத்துக்கும் பயனில்லை, உங்களுக்கும் பயனில்லை. கல்வியினுடைய பயன்பாடு அறிவு, அறிவினுடைய பயன்பாடு ஒழுக்கம். அதனால் தான் நிற்க என்கிறார் திருவள்ளுவர். நிற்க அதற்கு தயவு செய்து நீ படித்ததன்படி அதை ஒழுக்கமாக வாழ பழகு, இல்லாவிட்டால் ஏன் உயர்ந்தவர்களை கற்கிறாய், கற்கிறதுனாலே என்ன பிரயோசனம், வெறும் வித்தையா? வாழ்க்கை அனுபவமாக நீ அதை செய்யாவிட்டால் அதனாலே பயன் இல்லை. ஆகவே கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் ஒழுக்கம். நான் சும்மா சொல்றேன் பாருங்க, அது அந்த வரிசை எவ்வளவு சரின்றது. ஒருவன் ஒழுக்கசாலியாக இருந்தால் ஒரு கல்வியாளனுக்கு கொடுக்கிற மதிப்பை சமுதாயம் அவனுக்கு கொடுக்கும். அவன் எவ்வளவுதான் படித்தவனாக இருந்தாலும் ஒழுக்கமானவனாக இல்லாத பட்சத்திலே அவனுக்கு சமுதாயத்திலே மதிப்பு இராது. அப்படி இருந்தாலும் அது பொய் மதிப்பு. அவன் போனவனே அவனை கிண்டலா பேசுவார். ஆகவே கல்வி அறிவாக வேண்டும், அறிவு ஒழுக்கமாக வேண்டும். நம் கல்வியாளர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய நாட்குறிப்பிலே எழுதி கொள்ள வேண்டிய செய்தி, திருவள்ளுவன் தருகிற செய்தி. கல்வி அறிவாக வேண்டும், அறிவு ஒழுக்கமாக வேண்டும். சரி, அப்போ ஒழுக்கத்தினுடைய பயன்பாடு, ஒழுக்கம் அன்பாக வேண்டும். பல பேரிடம் ஒழுக்கம் இருக்கும், அன்பு இராது, முரட்டுத்தனம் பண்ணுவார்கள். இந்த ஒழுக்கத்துக்காகவே முரட்டுத்தனம் பண்ற பல பேரை நான் பார்த்திருக்கேன். ரொம்ப ஒழுக்கசீலர்கள் தான், ஆனால் மற்றவர்களிலே அவர்கள் தங்களுடைய ஒழுக்கம் தான் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். தொடாத, இவனை தொடாத, அங்கே போ, இங்கே போன்னுவான். அன்பு இராது. ஆதிசங்கரர் கங்கையில் குளிச்சுட்டு வெளியில வர்றார், ஒரு புலையன் தொட வந்தான், துடக்கென்று பின்னுக்கு தள்ளினார், அவன் அடிச்சு விட்டான். தத்துவமா ஒரு பெருங்கல்வி, அது உங்களுக்கு தெரியும், அந்த பகுதி படிச்சிருப்பீர்கள். எத்தனையோ தத்துவ கல்வியில் கேட்டான், ஐயா துடக்குன்ற எதை சொல்ற, உடலை சொல்றியா, உயிரை சொல்றியா, நான் தீட்டுன்றியே, எது தீட்டு, அடிச்சு தள்ளி விட்டுட்டான். சங்கரர் வெலவெழுத்து போனார். ஒரு சாதாரண பாமரன், ஒரு மாடு மேய்க்கிற பயல் இப்படி சொன்னானே என்ற உடனே சங்கரர் வெலவெழுத்து போகிறார். ஆகவே ஒழுக்கமே ஒரு அளவுக்கு மேலே ஒழுக்கத்திலே பற்று வந்தால் அன்பின்மை வந்துவிடும். ஒழுக்கம் அன்பாக வேண்டும். ஒழுக்கம் அன்பாகாத பட்சத்திலே நீங்கள் எவ்வளவு ஒழுக்க சீலராக இருந்தாலும் வெறுக்கப்படுவீர்கள். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், கோயில் தர்மகத்தா. அந்த ஆளுக்கு பயந்தே நாங்கள் கனகாலம் இளமையில் கோயிலுக்கு போகிறதில்லை.
போனால் அந்த ஆள் நம்ம போட்டு படுத்துகிற பாடு இருக்க பாருங்க, பந்தோனை பிடிச்சிக்கணும். டை குளிச்சியா ஏனென்றால் அவருடைய தகுதி குளிச்ச தகுதி. அப்புறம் குளிச்சோன்னு சொன்னால் உடுப்பு தோச்சு போட்டியா. தன்னுடைய கஷ்டத்தை இந்த இளைஞர்களில் போட்டு வருத்துவார் பாருங்க. எல்லாம் நாம இந்த மனுஷன் கேட்குற கேள்வி ஒரு முறையும் அம்பிட்டு போய் அடுத்த முறை அதை செய்துட்டு போவோம், குளிச்சுட்டு போவோம். உடுப்பு தோச்சியா, தோச்சோம். கோயிலுக்கு வந்து நான் கால் கழுவினியா, கழுவினோம். பிறகு தேவாரம் பாடுவியா, அடுத்தது தோளுடைய செவியன்னு சொல்லு பார்ப்போம். ஏன்டா அவருக்கு அந்த ஒரு தேவாரம் தான் தெரியும், அதை கேட்பார். தோளுடைய செவின்னு சொல்ல வேணும், சொல்லாட்டி இருந்தாலும் ஏதாவது சத்தம் போட்டு நம்ம வருத்தி போடும். ஒழுக்கம், அன்பில்லாமல் ஒரு ஒழுக்கம் இருந்தால் அந்த ஒழுக்கத்தினாலே பயன்பாடு இல்லை, அந்த ஒழுக்கம் வெறுக்கப்படும். ஆகவே கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தினுடைய பயன் அன்பு. கற்றவர்கள் அன்புள்ளாதவர்களாக இருந்தால் அந்த கல்வியிலே ஏதோ ஒரு திரிவு இருக்கிறது. மற்றவன் மேல் உன்னாலே அன்பு காட்ட முடியவில்லை என்றால் உன் கல்வியிலே ஏதோ பிழை இருக்கிறது, அந்த கல்வியால் விளைந்த அறிவிலே ஏதோ பிழை இருக்கிறது, நீ கொண்டிருக்கிற ஒழுக்கத்திலேயே ஏதோ பிழை இருக்கிறது. ஏனென்றால் ஒழுக்கத்தினுடைய அடிப்படையே அன்புதான். ஆகவே ஒழுக்கத்தினுடைய பயன் அன்பு, அன்பினுடைய பயன் அருள். அன்பு, நான் அன்றைக்கே உங்களுக்கு இல்லறம் சொல்லுகிற பொழுது சொன்னேன், அன்பு விரிந்து 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 அருளாகும். அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், தொடர்புடையவர்களிடம் செய்வது அன்பு, தொடர்பில்லாதவர்களிடமும் செய்வது அருள். அந்த மூலையில் ஒரு படியன் விழுந்தா என் நெஞ்சு பதற வேணும், அப்ப அருள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு புல்வெளியே பார்த்து கொண்டிருந்தாராம். புல்வெளியே பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒருத்தன் சப்பாத்து காலால் அந்த புல்வெளியை மிதிச்சானான். ராமகிருஷ்ணன் துள்ளி துடிச்சார். கதையில் எழுதுறார்கள். ஏனென்றால் அந்த புல்லாகவே தன்னை அனுபூதி நிலையிலே புல்லாகவே நினைக்கிற அந்த கருணை, அந்த புல் துடிக்கிற பொழுது தன் நெஞ்சம் துடிக்கிறது என்ற துடிப்பு, வாடும் பயிரை காணும் போதெல்லாம் வாடினேன் என்றாரே வள்ளலார், அந்த கருணை. ஆகவே ஒழுக்கம் அன்பாக வேண்டும், அன்பு அருளாக வேண்டும். பிறகு அருள் வந்துவிட்டால் அருள் துறவாக வேண்டும். அருளினுடைய அடையாளமே துறவு. அதனால் தான் துறவிகள் இந்த லெவலில் நிற்கிற பொழுது மதிப்பு. எப்பவும் பாருங்க, இந்த வரிசையில் எங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க துறவின்னு வைக்க, அவன்கிட்ட நாங்கள் அவன் என்ன படித்தான்னு கேட்க மாட்டோம். துறவியா, இவை எல்லாருக்கும் மேலே எவ்வளவு படித்தவனோட போனாலும் ஒரு துறவி வந்தால் அவனுக்கு தான் முதலிடம். ஏனென்றால் துறவு இவன் என்ன இதை ஒன்று இல்லைன்னு வைங்க, இல்லை என்றால் கூட அவன் இதை பெற்றிருக்கிறான் என்று நமக்கு தெரியும், ஏதோ துறவியிலே பெற்றிருக்கிறான், அதனால் தான் துறவி வந்தது. ஆகவே அவன்கிட்ட கல்வி இருக்கும். ஆகவே அருளினுடைய பயன் துறவு, துறவினுடைய பயன் வீடு, வீடு என்பது கடவுளை அடைதல். அப்போ இப்போ பாருங்க, எங்கே தொடங்கினோம்? கல்வியிலே தொடங்கினோம். கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அன்பு, அன்பினுடைய பொருள் அருள், அருளினுடைய பயன் துறவு, துறவினுடைய பயன் வீடு என்றால் கற்றதனாலாய பயன் நற்றாள் தொடரல் என்று திருவள்ளுவர் சொன்னதிலே என்ன தவறு இருக்கிறது? ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். நாம் இருந்து சிந்திக்க நேரம் இல்லை என்பதற்காக நூலாசிரியரை பிழை என்று சொல்லிவிட்டு போய்விடுவோம். அப்படித்தான் பரிமேலழகர்களையும் நாம் குற்றம் கண்டோம். பரிமேலழகர் பிராமணன் என்று சொல்வதே தவறு. ஏனென்றால் அவர் அந்த பிராமணன் என்றால் சுத்த பிராமணன். அதான் அடுத்த பிரச்சனை. பிராமணன் என்றது நாங்கள் நினைக்கிற பிராமணர் இல்லை, அவர் உண்மையான பிராமணன். பிராமணன் என்பவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டியவன் என்று கருதிய ஒருவர், திருவள்ளுவரை ஏற்றுக்கொண்டவர். மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் என்று திருவள்ளுவர் அதை அடித்து சொன்னதை அப்படியே அங்கீகரிச்ச ஒரு ஆள். பிராமணன் வேதத்தை மறந்தால் கூட ஒன்றும் தப்பில்லை, ஒன்றும் தப்பில்லை. மரப்பினம் ஒத்துக்கொள்ளலாம். ஒத்து என்பது வேதத்துக்கு ஒரு பெயர். ஆகவே நீ மறந்து போனால் கூட வேதத்தை கற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் தப்பில்லை. பிராமணன் வேதத்தை மறந்தான்றதுக்காக அவனை ஒதுக்கி வைக்காத. ஆனால் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். ஒழுக்கத்திலே குன்றி போய்விட்டாயானால் நீ பிராமணனே அல்ல என்று சொன்னவர் திருவள்ளுவர். அதை அங்கீகரித்தவர் பரிமேலழகர். அறவாளி அந்தணன், அந்தணன் என்பதற்கு உரை எழுதுகிற பொழுது பரிமேலழகர் உரை இருக்கிறதே, அவர் யார் என்பதை நமக்கு இனம் காட்டுகிற உரை. அந்தனர் என்பதற்கு உரை எழுதுகிறார் பரிமேலழகர். அதான் அவருடைய உரை சிறப்பு. அவரை இனம் காட்டுகிற ஒரு உரை சொல்லுகிறேன். அந்தனர் என்பர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டோள்களால் என்ற குறளுக்கு உரை எழுதுகிற பொழுது அந்தணன் என்பது ஏது பெயர் என்று எழுதுகிறார். வேற ஒரு பிராமணன் எழுதுவானா? இதே உங்களுக்கு புரியலைன்றது எனக்கு புரியுது. இது என்ன இதை எழுதினதுக்காண்டி ஏன் பிராமணன் இல்லை என்று சொல்றீங்கன்றது எனக்கு புரியுது. அந்தணன் என்பது ஏது பெயர் என்கிறார். பெயர்கள் ரெண்டு வகை. பெயர் ஒருவருக்கு பெயர் சொல் இருக்கிறதே, அது ரெண்டு வகைப்படும். அது பல வகைப்படும், முக்கியமாக ரெண்டு வகைப்படும். அந்த ரெண்டு வகையிலே ஒன்று காரணப்பெயர் என்பது ஒன்று, இடுகுறி பெயர் என்பது ஒன்று. ஒன்று ஒரு காரணத்தோடு வைக்கப்படுகிற பெயர். இப்போ பாருங்க, நாட்காலி இதுக்கு பெயர். இது காரணப்பெயர் என்றால் 4 கால்களை உடையது நாட்காலி. நான் வழக்கமாக சொல்கிற உதாரணமே சொல்லுகிறேன். பூனைக்கு பூனேன்னு பெயர் வச்சிருக்கிறோம். என்ன பெயர்? பூ வச்சு கொண்டு அப்படியா? பூனைக்கு பூனேன்னு பெயர் வந்ததுக்கு காரணம் சரியா தெரியல நமக்கு. ஆனால் பூனைக்கு பெயர் பூனை தான்.
ஏண்டா இந்த பெயர் வச்சாண்டா அது அதை குறிப்பிடுகிற பெயர். அந்த அளவில் நீ நிப்பாட்டிக்கொள். இடுகுறி பெயர், அதை குறிப்பிடுகிற பெயர். ஆகவே காரணத்தோடு ஒரு பெயர் இருந்தால் அது காரண பெயர் என்றும், காரணம் இல்லாமல் அதை குறிப்பதற்காக வந்தால் அது இடுகுறி பெயர் என்றும் சொல்லப்படுகிற பெயர் ரெண்டு வகை. இப்ப இந்த காரண பெயருக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், காரண பெயரிலே காரணம் இல்லாமல் போனால் அந்த பெயர் இல்லாமல் போய்விடும். இப்ப நாற்காலி என்று இதை சொல்கிறோம் அல்லவா, 4 காலி இருக்கிறபடியால் நாற்காலி. 4 காலிலே ஒரு காலை உடைச்சிட்டோம் வைங்க, அதுக்கு பிறகு இதுக்கு நாற்காலி என்று பெயர் இல்லை, முக்காலி என்று பெயர் மாறிடும். ஆனால் இடுகுறி பெயர் எப்பவும் இடுகுறி பெயர் தான். பூனைக்கு 4 காலோடு ஓடுது பூனை என்ற, 3 கால் உடைஞ்சவன புனை என்று சொல்கிறோமா? அந்த காரணம் இல்லாமல் போனாலும் பூனைக்கு பெயர் பூனை தான். இடுகுறி பெயர் காரணம் நீங்கினாலும் அந்த பெயர் நிற்கும். ஆனால் காரண பெயரிலே காரணம் நீங்கி போனால் காரணம் போயிடும். இப்ப பிராமணன் என்கின்ற பெயரை, அந்தணன் என்கிற பெயரை என்ன பெயராக கொள்வதென்று பரிமேலழகர் எழுதுகிறார் உரையிலே. அதான் அவருடைய உரை சிறப்பு. தன்னையே அதுக்கு அப்பால கொண்டு இருப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, அறிவு நிலையிலே மாலாமா மிஸ்ஸஸ் வினோதன் எல்லாம் இருக்கிறபடியே நான் சொல்லுகிறேன். நம்ம நாட்டில் ஒரு தவறு நடக்குது. பெண் என்றால் பெண்ணை பற்றி பேச வேண்டும், ஆண் என்றால் ஆணுக்கு சார்பாகத்தான் பேசுவார்கள். இந்த கருத்தெல்லாம் தவறு. உயர் அறிவு நிலையிலே பாலையும் மனிதன் கடக்கிறான். ஆண்பால் பெண்பால் என்ற எல்லைக்குள்ளே நின்று கூட ஒரு உயர் அறிவாளன் சிந்திக்க மாட்டான். அவன் அதுக்கு அப்பால் போய் உயிர் நிலையிலே நின்று தான் சிந்திப்பான். உயிருக்கு ஆண்பால் பெண்பால் உண்டா? அறிவு உயிர்க்குரியது, உடற்குரியதல்ல, உயிர்க்குரியது. உண்மை உயிரறிவு கண்டவன் பால்நிலையும் கடக்கிறான். அதனால்தான் பெண்ணாக இருந்த நம்முடைய காரைக்கால் அம்மையார், ஔவையார் போன்றவர்கள் பல பெண்களுக்கு மாற்றான கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். நான் பெண் என்றபடியால் பெண் பற்றிய பேச்சைத்தான் பேசுவேன், பெண் பற்றிய சிந்தனை தான் செய்வேன் என்பதே அறிவு நிலையிலே தாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்பால் பெண்பால் என்ற எல்லை கூட அறிவு நிலையிலே இல்லை. அதை கப்பால் போய் விடுவான் ஒரு உயர் அறிவாளன். அதை நாம் புரிந்து கொள்வோம். அதனால் அதுபோலத்தான் சாதி, அதுவே பால்நிலையே இல்லை என்றால் சாதி நிலை எங்கே வரப்போகிறது? திருவள்ளுவர் சொன்னார், பரிமேலழகர் சொல்லுகிறார், அந்தணன் என்பது ஏது பெயர் என்கிறார், காரண பெயர் என்கிறார். காரணம் என்றால் அழகிய தன்மை என செந்தன்மையை பூண்டவன் என்று அர்த்தம். இந்த 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 காரணத்தினாலே தான் அவனுக்கு அந்தணன் என்று பெயர் வந்தது. பிராமணன், பிரமத்தை அனாவி நிற்பவன் என்று அர்த்தம். காரணத்தினாலே வந்த பெயர். அதை அவன் செய்யாவிட்டால் அவனுக்கு அந்த பெயர் இல்லை, லிஸ்டில் இருந்து தட்டிடு என்றார் பரிமேலழகர். லிஸ்ட்ல இருந்து தட்டு என்றார். நாங்க இப்ப சும்மா பூசை பண்றவருக்கு தான் அந்தணன் என்று பெயர் வச்சு கொண்டிருக்கிறோம். பூசை பண்றதுதான். அந்தணன் என்பவன் அறிவினுடைய முடிவு. அறிவினுடைய முடிவு பரம்பொருள் தான். பரம்பொருளை ஒருவன் நாடி நிற்பான் என்றால் அவன் அந்தணன் தான். ஒழுக்கமாக நிற்கிறான் என்றால் அந்தணன் தான். அவனுக்கு அந்த பெயரை சூட்டு. பிற்காலத்திலே என்ன ஆயிற்று என்று கேட்டால், அதனாலே தான் நம்ம சமயத்தில் ஒரு பெரிய கதை வச்சுட்டார்கள் பாருங்க. விஸ்வாமித்திரர் கதை என்று ஒரு கதை இருக்கிறது. அன்றைக்கு ஒருவர் என்னை வெளியில போனோன்னு கேட்டார், இங்க வச்சு கேட்டார் ஒருத்தர், வர்ணம் நீங்க சொல்லுகிறீர்களே, வர்ணம் என்பதெல்லாம் தொழில் ரீதியாக வந்தது என்று, அப்படியானால் ஒருவர் நினைத்தால் வர்ணம் மாற முடியுமா என்று கேட்டார். என்ன மடக்க வேணும்னு அந்த திட்டம் போட்டு கேட்ட கேள்வி. மாறலாம் என்பதற்கு நம் புராணங்கள் ஒரு கதையையே பதிவு செய்திருக்கின்றன. என்னவென்றால், சத்திரியனாகிய விஸ்வாமித்திரன் வசிஷ்டனிடம் தோற்றுவிட்டு, இவன் தன்னுடைய பிராமண அந்த அறிவாற்றலாலே தானே என்னை வென்றான், ஆகவே நான் பிராமணனாக வேண்டும் என்று முயன்று 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 கடைசியிலே வசிஷ்டர் வாயாலேயே பிரம்மர்ஷி என்று பட்டம் பெற்றான் என்கின்ற கதையினத்திலே பதிவாகி இருக்கிற கதை. இதை வச்சு நான் ஒரு வர்ணாசிரமம் பற்றி ஒரு சர்ச்சையான கட்டுரை எழுதுகிறேன். நான் எழுதுகிற கட்டுரை எல்லாமே அப்படித்தான். அப்படி ஒரு கட்டுரை எழுதுகிறேன். விஸ்வாமித்திரர் கதையை நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது சத்திரியன் பிராமணன் ஆனான். அதுக்கு பிற்காலத்திலே வந்தவர்கள் கற்பனையாக ஒரு உபகதை சொன்னார்கள். அது ரொம்ப ரசனையான கதை. ஒவ்வொரு முறையும் விஸ்வாமித்திரர் பலதரம் போய் தவம் செய்து வரம் பெற்று வசிஷ்டரோட சண்டைக்கு வந்தாராம். பலதரம் வந்து அது சரி வரை இல்லை. ஒவ்வொரு தரமும் தவம் செய்து முடியேக்க விஸ்வாமித்திரர் வருவாராம் வசிஷ்டரை நோக்கி. வந்து வசிஷ்டரை பார்த்து ஒரு சல்யூட் பண்ணுவார், வணக்கம் என்பார். இவருக்கு என்ன, இப்ப தானும் தவம் செய்து முனிவராகிவிட்டார். ஆகவே இப்ப வசிஷ்டர் நான் வணக்கம் சொன்னா அவரும் வணக்கம் சொல்லுவார்ன்றது இவருடைய எதிர்பார்ப்பு. வசிஷ்டர் என்ன செய்வாரா, இவர் 100 வருஷம் தவம் இருந்து வந்து வணக்கம் சொன்னோனே வசிஷ்டர் ஆசீர்வாதம் பண்ணுவார். விஸ்வாமித்திரருக்கு கொதிப்பான பாத்தியா, இந்த பிராமணன் காட்டிட்டான் தன்னை ஆரன்று. தவம் பண்ணி இவருக்கு சமமாக நின்று விட்டேன் என்று நினைச்சு கொண்டு இவர் வந்து வணங்கினால் வசிஷ்டர் ஆசீர்வாதம் என்பார். இவருக்கு கோபம், இவனுக்கு திருப்பி நான் இவனுக்கு சமமான திருப்பி போய் ஒரு 1000 வருஷம் தவம் இருப்பாராம். திருப்பி வருவாராம். திருப்பி வந்து நமஸ்காரம் பண்ணா பாப்பா இன்றைக்காவது சமமான நமஸ்காரம் பண்ணாரு, அவர் ஆசீர்வாதம். இப்படியே 2-3 தரம் போய் ஒரு முறை தவம் செய்துட்டு விஸ்வாமித்திரர் வந்தாராம். வந்து அவருக்கு எரிச்சலான எரிச்சல். இன்றைக்கு இவர் என்ன பண்றாரு பாப்பா மட்டும் போனாராம்.
போய் கிட்டடியில் போய் வசிட்டரை வணங்குவோம்னு நினைச்சாராம். ஈவன் வணங்கினா என்ன, ஆசீர்வாதம் பண்ணினான், நமக்கு என்னையா, நாம் ஒரு மரியாதைக்கு பண்ணுவோம்னு பண்ணினாராம். உடனே வசிட்டரும் வணங்கினாராம். அது வரைக்கும் இவர் தன்னை வணங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிற்கு மட்டும் இவர் பிராமணன் ஆகவில்லை. இவர் அவன் ஆகினால் என்ன ஆகினால் எனக்கு அது முக்கியம் அல்ல, நான் ஒரு நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று பண்ணினோடனே வசிட்டரும் திருப்பி கையெடுத்து கும்பிட்டார் என்று ஒரு உபகதை சொல்கிறார்கள். இந்த மன வளர்ச்சி கடினம்தான். ஒரு வர்ணத்திலே இருந்தவன் இன்னொரு வர்ணத்துக்கு போவது என்பது கஷ்டமான காரியம்தான். ஏனென்றால் குலத்தினாலே வந்த சில இயல்புகள் நம் மனதிலே ஆழ பதிந்திருக்கும். அதை களைந்து முயன்றால் போகலாம், அதுக்கு ஒரு மறுப்பும் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நம் தமிழர்கள். அதனாலே தான் நான் ஒன்றை தெளிவுபட சொல்லுகிறேன். பரிமேலழகரை பொறுத்தளவிலே அவர் பிராமணம் என்கின்ற சாதி எல்லைக்குள்ளே நின்று இந்த தமிழை பார்த்தவர் அல்ல. அதனால்தான் ஏது பெயர் என்றே எழுதிவிட்டு போய்விட்டார். அந்தனர் என்பது ஏது பெயர், காரண பெயர். அந்த காரணம் இல்லையா, அவனை பிராமணனா கொள்ளாதே, அவனை ஏற்றுக்கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அப்படிப்பட்ட அந்த பரிமேலழகருடைய உரை இல்லாவிட்டால் நாங்கள் திருவள்ளுவரை சரியான இடங்களிலே சரியான முறையிலே கண்டிருக்க முடியாது. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அவர் செய்திருக்கிற ஓரிரு நுட்பங்கள், நேரத்தை கருதி ஓரிரு நுட்பங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பரிமேலழகர் இல்லாவிட்டால் நாங்கள் திருக்குறளை இவ்வளவு தூரம் விளங்கி இருக்க முடியுமா? அன்புடைமை என்கின்ற அதிகாரம். நான் இது முன்பும் ஒரு முறை இங்கே தமிழ்ச்சங்கத்திலேயே சொன்ன ஞாபகம். திருக்குறள் என்று நீங்கள் கேட்க வந்தபடியால் அது மிக முக்கியமான ஒரு இடமாகப்படுவதால் நான் சொல்லுகிறேன். அன்புடைமை என்கின்ற அதிகாரம் ஒரு குறள். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். ஒரு திருக்குறள், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த குறள் தான். அன்பினுடைய முக்கியத்துவம் சொல்கிற திருவள்ளுவர் சொல்கிறார், என்பில் அதனை, என்பில்லாததை, அவ்வளவுதான். திருக்குறளில் இருக்கிற சொல்லுக்கு விளக்கம் நான் என்னுடைய வகுப்பிலே சொல்வதுண்டு. உரை படிக்கிற பொழுது திருக்குறளில் இருக்க ஒவ்வொரு சொல்லோடையும் ஒப்பிட்டு பார்த்து படிக்கணும். என்ன இவர் மேக்கப் பண்ணியிருக்கிறாருன்னு அப்போதான் நமக்கு தெரியும். என்ன சொல்கிறார், இந்த குறளை கவனிச்சு பாருங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். குறள் உங்களுக்கு புரியுது. என்ன சொல்கிறார், எலும்பி இல்லாததை வெயில் சுடுவது போல அன்பில்லாதவனை அறம் சுடும். இதுதான் குறள். இப்போ என்பில்லாததுண்டா என்னென்று நமக்கு கேள்வி வந்துடும். பரிமேலழகர் குறை செய்கிறார். எலும்பில்லாதது என்று சொன்னபடியால் புழு என்கிறார். புழுவுக்கு எலும்பில்லை. ஆகவே எலும்பில்லாததை வெயில் சுடும் என்றால் புழுவினை வெயில் சுட்டு அழிப்பது போல அன்பில்லாதவனை அறம் சுட்டு அழிக்கும். சும்மா சாதாரணமாக நம்ம படிச்சுட்டோம். பரிமேலழகர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்படியானால் இந்த புழுவை வெயில் சுடுகிறது என்றால் வெயிலினுடைய நோக்கம் புழுவை சுடுவது தானா? காலையில் சூரியன் வரைக்கும் கொஞ்சம் புழுவை கொல்லவன் நினைச்சு தான் வருகுதா? நினைச்சு பாருங்க. புழு இப்போ வெயில் வர்ற பொழுது அதுக்கு நோக்கம் புழுவை சுட வேணும் என்று வருகிறது. அப்படியானால் அந்த வெயிலுக்கும் அன்பில்லை என்று ஆகுமே. அன்பில்லாதவனை சுடுவதே நோக்கமாக அறத்துக்கு அதுதான் நோக்கம் என்றால் அறத்துக்கு அன்பில்லை என்று ஆகிவிடுமே. ஆகவே அது நோக்கமாக இருக்கக்கூடாது என்றால் முன்பின் முரண் வந்துவிடும். நான் சொல்லுகிற இடத்தை நீங்கள் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் தெளிவாக சொல்லவில்லை என்பது எனக்கு புரிகிறது. அன்பில்லாதவனை வெயில், எலும்பில்லாததை புழுச்சுடுவது போல அன்பில்லாதவனை அறம் சுடும். இப்போ அன்பில்லாதவன் செய்த குற்றம் என்ன? அன்பில்லாமல் இருந்தது குற்றம். ஆகவே அவனை அறம் சுடப் போகிறது. இப்போ அறம் அவனை சுடுகிறபடியால் அறத்திடமும் அன்பில்லை என்று ஆகிவிடாதா? இவனை குற்றம் செய்யறதுக்கு தண்டிக்க வந்தவனிடமே அந்த குற்றம் இருக்கிறதே. கொலை செய்த ஒருவரே ஒருவருக்கு கொலை தண்டனை ஆளிக்கு தீர்ப்பு கொடுக்க முடியுமா? இவனை அழிக்க வேண்டும் என்று அந்த அறம் வந்தால் அறத்திடமும் அன்பு இல்லை, அன்பில்லாத ஒன்றுதான் அறம் என்று ஆகிவிடும். ஆகவே இவனை தண்டிக்கிற உரிமை அந்த அறத்துக்கு வராமல் போய்விடும் என்று நினைக்கிறார் பரிமேலழகர். அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். வெயில் அது இதை வச்சுக்கொண்டு எப்படி, அதான் பாருங்க, அந்த உதாரணம் உவமை என்பது ஒன்றை வைத்துக்கொண்டு மற்றொன்றை விளங்குவது. அவர் சொல்லுகிறார், இந்த வெயில் காலையில் சூரியனுடைய வெயில் வருகிறதே, புழுவை சுடுவது அதற்கு நோக்கம் இல்லை. புழுவை சுடுவது அதுக்கு நோக்கமே இல்லை. இந்த புழுவுக்கு ஒரு குணம் இருக்கு பாருங்க, இருட்டுக்குள்ள இருக்கும். வெளிச்சத்தை கண்டா தன்னை அறியாம விழுக்குண்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி தானா வரும். நீங்க எங்கேயும் கவனிச்சு பாருங்க, ஒரு இடத்துல வெளிச்சம் பிடிச்சிட்டா இருட்டுக்குள்ள இருக்கிற புழு தானா அந்த வெளிச்சத்தை தேடி வந்து வலிய சூடு வாங்கி சாகும். இதை வச்சுக்கொண்டு சொல்லுகிறார், அறமும் அன்பில்லாதவனை கொல்ல வருவதில்லை. அன்பில்லாதவன்
வலிய போய் இருட்டுக்குள் இருக்கும் புழு தானா வெயிலில் போய் சூடு வாங்குவது போல இந்த அன்பில்லாதவனும் என்ன செய்வான் என்றால் இயற்கையாக அறம் இருக்கும், அதோடு போய் வலிய மோதுவான், வலிய மோதி தானாக இறப்பான் என்றார் பரிமல். இதை பரிமலர் எழுதுகிறார். இது எழுதாட்டி இந்த நுட்பம் நமக்கு புரியுமா? அன்பில்லதனை வெயில் போல காயமே, என்பில்லதனை வெயில் போல காயமே, அன்பின் அதனை அறம் என்றும் தப்பி தவறி ஒரு நாளைக்கு வகுப்பில் சார் அன்பில்லாத கால் தானே தண்டனை வேண்டாம், இந்த அறமே அன்பில்லாமல் தண்டிக்குது என்று கேட்டால் மண்டை சொறி தான். நான் முந்தையும் ஒரு முறை இந்த ராமாயணம் சொன்னப்படுத்த சொன்னேன். இந்த பிள்ளைகளுக்கு அம்மா வந்து டீச்சர் மாதிரி படிப்பிக்கிறது, காகம் மரத்தில் இருந்தது, நரி வந்து காக்கா காக்கா நீ அழகான காக்கா ஒரு பாட்டு பாடு வேண்டிச்சுது, காகம் பாயத்திருந்து பாட வடை விழுந்துட்டு இருந்தோன்னே இந்த நர்சரி படிக்கன்னு கேட்பானாம். என்ன கேட்பானாம்? டீச்சர் எப்படி நான் நரிக்கு காகத்தோட பாசை தெரிஞ்சது? இப்போ படிக்கலாம் அப்படி கட்டிக்காரு. கேட்டோடனே டீச்சருக்கு என்ன செய்கிறது? இதை டீச்சர் யோசிச்சிருக்க மாட்டா, படியன்னு யோசிச்சுட்டான். இப்போ என்னது மண்டையை சொறிவாவாம், அதனால தான் அதுக்கு மொண்டை சொறின்னு பேர் வந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறார். நாங்களும் அப்படி சொரிய வேண்டியதான் இப்படி கேட்டுவிட்டா. பரிமேலர் அதை நினைச்சு சொல்கிறார். வெயில் புழுவை சுட வருவதில்லை, புழு தானாக வெயிலில் போய் மடிகிறது. அதுபோல அறம் அன்பில்லாதவனை அழிக்க வருவதில்லை, அன்பில்லாதவன் தானாக போய் அறத்திடம் மாட்டி அழிகிறான். ராவணனை கொல்ல புறப்பட்டவன் அல்ல ராமன். சூர்பனேகையில இருந்து வலிய வந்து சீதையை தூக்கி கொண்டு போய் ராமனை அங்க கூப்பிட்டு தன்னை அழிக்க பண்றான் ராவணன். நீங்க எங்க பார்த்தீர்களானாலும் இந்த உண்மை தெரியும். வரலாற்று இப்ப இருக்கிறவனை பார்க்காதீங்க, பார்த்தா நமக்கு ஆபத்து. இருந்து முடிஞ்சவனை பாருங்க. அதாவது அறம் இல்லாதவன் எல்லாம் எங்காவது ஒரு இடத்துல போய் வலிய மாட்டி சாவான். ஹிட்லருக்கு அதுதானே நடத்துது பாருங்க. ஹிட்லர் அந்த வலிய போய் அது இயற்கையே அவனுக்கு எதிராக மாறும், ஒரு சூழ்நிலை எதிராக அமைந்து அவன் தொலைவதற்கு இவனாக போய் அதுக்குள்ள சூழலுக்குள்ள மாட்டுவான். இப்போ இது 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 பரிமள உரை எப்படின்னா, உயர்ந்தவர்களுடைய புத்தி கூடாக நூலை பார்க்கிற பொழுது வருகிற பயன்பாடு சொல்லு. என் ஆசிரியர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போனார். இவ்வளவும் பரிமளர் சொன்னது இவ்வளவும். அவர் சொன்னார், இந்த வெயில் புழுவை சுடுகிறது என்றால் எது சுடுகிறது? வெயிலுக்கு ரெண்டு தன்மை உண்டு, ஒன்று ஒளி, மற்றது வெப்பம். உங்களுக்கே தெரியும். வெயில் என்றால் ரெண்டு தன்மை இருக்கிறது அல்லவா, ஒன்று ஒளி, மற்றது வெம்மை. இப்போ இந்த வெயில் சுடுகிறது என்றால் எது சுடுகிறது? ஒளி சுடுவதில்லை, வெம்மை சுடுகிறது. புழுவை எது அழிக்கிறது என்றால் அந்த ஒளியிலே இருக்கக்கூடிய வெம்மை தான் அழிக்கிறது. ஆனால் வெம்மை கண்ணுக்கு தெரிவதில்லை, ஒளிதான் கண்ணுக்கு தெரியும். ஒளி பட்டுகிற பொழுது புழு சாட்ட உடனே ஒளியாலே செத்தது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒளியாலே சாகவில்லை, ஒளிக்குள்ளே மறைபொருளாக நின்ற வெம்மை சுட்டுத்தான் புழு சாகிறது.